நல்ல வழியில நீ நாடு நாடும் பிரமணி நெத்திய திருடு வல்லவர் கூட்டத்தில் கூடு அந்த வள்ளலை நெஞ்சிலே வாழ்த்தி கொண்டாடு என்பதற்கிணங்க அருமையானது ஒரு வரவேற்பு. சங்கரதாசரின் பாடலிலே மிக சிறப்பான அவர்களுடைய வரிகளிலே மிகச் சிறப்பான ஒரு வரவேற்பு. நன்மகளே செல்வமிழ் மகளே பெண்களுக்குள்ள குணங்களாகிய அச்சம் மடம் நாணம் விஜிப்பு என்ற அத்தனை குணங்களும் ஒருங்கே அமைய பெற்று நான் வந்தவுடன் அன்பு பக்தி வாசம் உபசரித்த உன்னை வாழ்க வரலாண்டு என வாழ்த்துவதில் மட்டுமல்லாமல் உன்னை பற்றி விவரங்களை தெரிந்திருந்தாலும் கூட உங்களுடைய நாவில் இருந்து ஒரு சில விவரங்களை கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கேட்டா ஹலோ ரெண்டு சென்று மைக்கும் தவளை இருக்குல்ல குறைச்சிடாதீங்க, கூட்டி வைங்க. தவளை தவளை தெரியும். தவளை இந்த தவளை தன் வாயால் கிடந்து ஒரு பழமொழி ஒன்று உண்டு. ஆமா, கேள்விப்படுறீங்களா? ஆமா. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியுமா? பாம்பு தவளை இங்கதான் இருக்குன்னு தானே கத்தி நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு பாம்புக்கு எச்சரிக்கை கொடுத்துரும். எது தவளைக்கு எது எதிரி? பாம்பு தான் எதிரி. அந்த சத்தம் இதுவா சத்தம் போட்டு நான் இங்கதான் இருக்கேன் வந்தா பிடிச்சுக்கலாம் அப்படின்னு தன்னையே காட்டி கொடுத்துரும் சத்தம் போட்டு. எப்பொழுதுமேமா அறிவாளிகள் அதிகம் பேச மாட்டாங்க. அறிவாளிகள் அதிகம் பேசுவதில்லை. இந்த நிறைகுடம் ததும்பாதுன்னு ஒரு பழமொழி ஒன்று உண்டு. நிறைகுடம் ததும்பாது. கூத்தாடுறது எது தெரியுமா? குறைகுடம் தான். பெருங்குடம் அதெல்லாம் தண்ணியில பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. தண்ணி இருக்கிறத பத்தி தான் பேசுறேன். அதான் சொல்றேன், ஒண்ணுமே இருக்காதுங்கிறது தான் நான் இது பேசிக்கிட்டு இருக்கேன். அறிவாளி பழக்கம் இருக்கு. பேச விட்டு பேசுங்க. உங்களை பேச சொன்ன உங்களுக்கு ஒரு மணி நேரம் டைம் தரேன். உங்களை ஏதாவது கேட்டேன்னா என்னன்னு ஒரு மணி நேரம் இங்க வாமா நீ வந்து பேசுன்னு ஏதாவது சொன்னேன். நான் இங்க தண்ணி உள்ள இருக்கிறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பெருங்குடம் இருக்கு அதெல்லாம் நான் கேட்கல. அது இல்லை என்னுடைய பேச்சு. நிறைகுடம் ததும்பாது குறைகுடம் கூத்தாடும். ஏன்னா அது குறைச்சலா இருந்துச்சுன்னா கூத்தாடத்தான் செய்யும். இப்ப ஒரு வார்த்தை ஒன்று சொன்னீங்க இல்லமா, இந்த பாட்டை தான் இன்னைக்கு யாரும் வள்ளிகள் நிறைய பாடி நம்ம கேட்கிறோமா அப்படின்னு அந்த இடத்துல என்ன ஆகுது? நான் பாடுறேன் மற்றவங்க பாடலைங்கிற இடம் வருது. இதுதான் என்னன்னா திமிருன்னு அர்த்தம். இதுக்கு பேர் மற்றவங்க பாடுறாங்க பாடலை, அது நமக்கு தேவையில்லாது. நம்ம என்ன செய்யறோம்? நீ பிறரை பார்க்காதே, உனக்கு நீ என்ன செய்யற, நமக்கு என்ன தெரியும், நம்ம என்ன செய்யறோம், நம்ம எப்படி மென்மேலும் நம்ம வளர்த்துக்கிட்டு போறது அப்படிங்கறதுல மட்டும்தான் நம்முடைய பார்வை இருக்கணும். இப்ப இத பாடுறீங்கல்லமா அண்ணே, நீங்க எந்த பாட்டை கேட்டுறீங்களா? சுந்தரமான இந்த சோலை சிங்காரம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு அனுபவம் அதிகம், அதனால நீங்க கட்டாயம் கேட்டிருக்கணும். இதே நாடகத்துல கதைப்பாடல் இருக்கும். இந்த பாட்டு யார் பாடணும் தெரியுமா? சொல்லுங்க. யார் பாடணும்? வள்ளி பாடணும். வள்ளிக்குரிய பாட்டு இது. சுந்தரமான இந்த சோலை சிங்காரம்னு சங்கரதாசர் எழுதிய பாடல்ல வள்ளிக்குன்னு எழுதின பாட்டு இது. இன்னைக்கு நிறைய பேர் பாடுறது பாட்டு யார்கிட்ட பாடணும்? இல்ல தனியா பாடுற பாட்டு இது தனியா பாடுற பாட்டு. இன்னைக்கு அந்த பாட்டு நிறைய பேர் பாடுறாங்க. ஒரு சில பேர் பாடுறாங்க, ஒரு சில பேர். ஆனா இன்னைக்கு நீங்க பாடல பாத்தீங்களா? முதல்ல நமக்குன்னு ஒண்ணு ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? என்ன இருக்கணும்? அறிவாளி
நான் பெரிய ஆளுன்னு சொல்றவன் என்ன பழக்கத்தை முதல்ல கத்துக்கணும்னா, அடுத்தவங்களை குறை சொல்ற பழக்கத்தை வச்சுக்க கூடாது. சரி. பிறரை பார்த்து நீ குறை சொல்லும் பொழுது, மற்றவரை பார்த்து நீ ஒரு விரலை நீட்டி குறை சொல்றன்னா மிச்சம் இருக்கிற விரல் பூரா நம்மளை தான் காட்டும். அதை முதல்ல உணரணும். மேடை பேச்சுக்கு என்ன தேவையோ அதை பேசுங்க. மற்றவங்க பாடுறாங்களா மற்றவங்க பாடலையா அது நமக்கு தேவையில்லாதது. இன்னைக்கு என்ன நடக்குது, நீ என்ன செய்யற, உன்னோட திறமை என்ன, எனக்கு இது தெரியும். நான் அப்ப பாருங்க முதல்ல சொல்லும் பொழுது என்ன சொன்னேன், சங்கரதாசருடைய வரிகளிலே உருவான பாடலை பாடி வரவேற்பு கொடுத்துருக்கீங்கன்னு உங்களுக்கு பெருமை சேர்க்கறதுக்கு இங்க நான் ஒருத்தர் இருக்கிறேன். எனக்கு தானே பெருமை தேடிக்கொள்ள கூடாது. நம்மை பார்த்து பிறர் புகழணுமே தவிர நம்மளே புகழ்ந்து கூடாது. மிகப்பெரிய தவறு. அதனால மொழி இது சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய பாடலா? பேசி முடிச்சிட்டீங்களா? ஏன்னா கதை பாட்டு பாடும்போது அதை நிறுத்தி பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இங்கீதம். நல்லா படிச்சவங்களுக்கு மட்டும் தான் எதிர்பார்த்து பாடி முடிச்சுட்டு நீங்க பேசின பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசணும் இல்லையா? யாரெல்லாம் பேசுங்க. ஞான நிலை தான் உணர்ந்த கேக்குறீங்களா? இல்ல அதாவது இது சங்கரதாசாமி எழுதின பாட்டா அப்படின்னு இல்ல நீங்க பேசுறதுக்கு முதல்ல எதிர் பேச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் காட்டுக்குள்ள வசிக்கிற பிள்ளை, சின்ன பிள்ளை, படிப்பறிவே இல்லாத பிள்ளை. ஆனா நீங்க அப்படி கிடையாது. 17 புராணங்களையும் இருக்கக்கூடிய நபர். எதிர்காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்று முக்காலத்தையும் உணரக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கு. அஷ்டமா சித்துக்களும் காலங்களை மறுபடியும் பேசும்போது மட்டும்தான் பேசுவாங்க. நீ சொன்னதை திரும்ப பேசும்போது நான் இடையில பேசினேனா இல்ல காலங்களை திரும்ப சொல்லுங்க. நான் பேசும்போது நீங்க இடையில பேசாதீங்க. அப்படி உங்களுக்கு தவறு இருந்ததுன்னா சொன்னது எனக்கு புரியல, மறுபடியும் திரும்ப சொல்லுன்னு கேக்குறேன். அப்ப கவனம் இங்க இல்ல அப்படின்னு அர்த்தம். சரியா? எப்படி இருக்குன்னா பேசக்கூடிய பேச்ச அப்படி எதிர் திசையில மாற்றுறது மாதிரி ரொம்ப பதஷ்டப்படுறீங்களே. முதல்ல நிதானம் ரொம்ப தேவை வாழ்க்கையில். சரிங்களா? முதல்ல நிதானமா பொறுமையா, சின்ன பிள்ளை நானே, குழல் இனிது யாழ் இனிது என்போர்த்த மக்கள் மழலை சொல் கேளாதோர் அப்படின்னு இருக்காங்க. சின்ன பிள்ளை என்ன பேச வரேன்னு கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருந்து கேட்டுட்டு அப்புறம் நீங்க கேக்குறீங்களா? அதனாலதான் திரும்ப சொல்றேன். 17 புராணங்களிலும் இருக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாங்கள் மட்டும்தான். நிகழ்காலம், வருங்காலம், கடந்த காலம் என்று முக்காலத்தையும் உணரக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ராமாயணம் என்ற இதிகாசமே உருவாவதற்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தான். அஷ்டமா சித்துக்களும் கற்று தேர்ந்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தான். நீங்க நினைச்சா தண்ணியிலேயே வதக்கலாம், தண்ணியிலேயே நீச்சல் அடிக்கலாம், தண்ணியிலேயே நடக்கலாம், இப்படி எத்தனையோ வித்தைகளை எல்லாம் கற்று தேர்ந்தவர் தாங்கள். நான் அப்படி கிடையாது. சின்ன பிள்ளை, காட்டுக்குள்ள வசிக்கிற பிள்ளை. என்கிட்ட பேசும்போது இவ்வளவு பேச்சு தேவையே இல்லையே. இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அது மட்டுமா, உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் காக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஏழுமலையா, அந்த பெருமாள், அந்த வெங்கடேஸ்வரனுடைய பேரை நீங்க இப்படிப்பட்ட புகழுக்கெல்லாம் சொந்தக்காரர். சின்ன பிள்ளைய தேடி நாடி ஓடி வந்திருக்கிறதே என் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றியா முதல்ல நான் கருதுறேன். சரிங்களா? இந்த தவளைய பத்தி ஒரு விஷயம் சொன்னீங்க பாத்தீங்களா? நீங்க இன்னும் கொஞ்சம் பக்குவப்படணும். 15 வருஷம் தொழில இருக்கிறது முக்கியமே கிடையாது. 15 வருஷத்துல என்ன சாதிச்சோம் அப்படிங்கறதா முக்கியம். தெரியுதுங்களா? தவளையை பத்தி சொன்னீங்க பாருங்களேன். தவளையை பத்தி சொல்லும் போது நல்லா அருமையா எதிர் பேச்சு பேசுனீங்கல்ல. தவளை என்ன பண்ணுமா, பாம்புக்கு நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய குரலினாலேயே காட்டி கொடுத்து பாம்பை வர வைத்து தன்னை தானே உண்ண வைக்கக்கூடிய திறன் படைத்தது தவளை. பாருங்க, அந்த தவளைன்னு நீங்க சாதாரண மேட போட்டுறாதீங்க. தன்னுடைய உயிரையே கொடுத்து இன்னொரு உயிரை வாழ வைக்கக்கூடியது தவளை. சரிங்களா? நீங்க அப்படி பேசுனா நான் இப்படி பேசக்கூடிய வல்லமை என்கிட்ட இருக்கு. புரியுதுங்களா? சின்ன பிள்ளைன்னு சாதாரண மேட போட்டுறாதீங்க. இன்னொன்னு சொன்னாரு, அறிவாளிங்க அதிகமா பேச மாட்டாங்க. சுவாமி விவேகானந்தர் என்ன தெரியுங்களா சொல்றாரு? தன்னை தான் ஒருவன் அறிவாளி என்று எண்ணும் போது அவன் முட்டாள் ஆகிறார். யாரு? சுவாமி விவேகானந்தர். பழமொழி. ஒருவன் தன்னை எப்போது முட்டாள் என்று எண்ணி இந்த உலகத்தில் கல்வி கற்க வேண்டியதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதும் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அவன் முட்டாள். யாரு? பழமொழி. முட்டாளா இருந்தா கூட அவன் அறிவாளி ஆகிறான் அப்படிங்கிறார். இங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா?
தெரிஞ்சதை பேசணும்னா பிரச்சனை இல்லை, தெரிஞ்சுக்கிட்டு பேசினாலும் பிரச்சனை இல்லை. சரி. ஆனா எல்லாம் எனக்கு தான் தெரியும்னு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்க என்ன பண்ண போறீங்க? அவர் அசிங்கப்படுத்திடுவீங்களா? அசிங்கப்படுத்துறதுக்கு இன்னொரு வள்ளி வரணும். இம்மாருமா பேச்ச வரமா அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல நான் வரவே இல்லை. அந்த இடத்தை அந்த வீரகாளியம்மன் இவருக்கு அருளினாங்கன்னா அதுக்கு பொறுப்பு நான் கிடையாது. ஏன் அப்படின்னா அலெக்சாண்டரை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவரு போருக்கு போகும்போதுல என்ன தெரியுங்களா பண்ணுவாரா, படை தளபதிகள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து சுண்டி விடுவாரா. இன்றைக்கு தலை வந்தால் வெற்றி நமக்கு தான், தோல்வி வந்தால் வெற்றி நமக்கு அல்ல அப்படின்னு பொருட்படுத்தி படை இருங்க பேசி முடிச்சுக்கிறேன். தோல்வி நீங்க ஒண்ணு எடுத்து சொல்ல வேணாம், தெரியாமையா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அமைதியாக்கணும், புரியுதுங்களா? பொறுமையா இருக்கணும். தலை விழுந்தால் வெற்றி நமக்கு, பூ விழுந்தால் தோல்வி நமக்கு அப்படின்ற எண்ணத்துல படைத்தலைவரை கூப்பிட்டு நாணயத்தை சுண்டி விடுவாங்க. பாருங்க, எல்லா நாளுமே தலைப்பகுதியே விழுகுது, எல்லா நாளுமே வெற்றி அலெக்சாண்டருடைய படைக்கு. எல்லாருக்கும் ஆச்சரியம், படை தளபதிகளுக்கு ஆச்சரியம். என்னடா அது, எல்லா நாளும் எப்படி தலைப்பகுதியே விழுக முடியும், ஒரு நாள் கூட பூ பகுதி விழுகலையே, ஒரு நாள் கூட தோல்வியை நம்ம சந்திக்கலையே, இது என்ன காரணம், இப்படிப்பட்ட அதிசயம் யாருக்காவது நிகழுமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு மனக்குழப்பம். அப்பதான் அலெக்சாண்டர்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா, அப்ப அலெக்சாண்டர் என்ன தெரியுங்களா சொல்றாரு, நாம் என்ன எண்ணத்தை நமக்குள் விதைக்கிறோமோ அதுதான் செயலா மாறுமா, என்ன செயலை நம்ம செய்கிறோமோ அதுதான் நமக்கு வெற்றியா மாறும். அப்ப இத்தனை நாளும் சுண்டி விட்டதெல்லாம் இரண்டு பக்கமே தலைப்பகுதி இருக்கக்கூடிய பக்கம் தான். அப்ப எந்த பக்கம் இருந்தாலும் தலைப்பகுதி தான் விழும். அப்ப படை தளபதிகளுக்குள்ள என்ன வரும், இன்னைக்கு வெற்றி நமக்கு தான். இன்னைக்கு வெற்றி யாருக்கு? உனக்கு தான், நமக்கு தான். இதுதான் அந்த வீரகாளியம்மனுடைய அருள். நீ சொல்றது அருள் அப்படிங்கிறது பாத்தீங்களா, உங்க வாயில இருந்தே சொல்லிட்டீங்களா, எவ்வளவு பெரிய ஞானஸ்தனிங்க, எவ்வளவு பெரிய அனுபவசாலி. உங்க வாயில இருந்து இது கேட்கறது மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க சொன்னதை நான் ஆமான்னு சொன்னேன், அவ்வளவுதான். பாத்தீங்களா, ரொம்ப பதஷ்டப்படுறாரு நாரதர், ஏதோ பேச முயற்சி பண்றாரு. நீங்க பேசுங்க கேப்போம். பாருங்க பேசி பாருங்க பேசுறது இல்ல நான் பேசினேன் முன்னாடி பேசினேன் இல்லையே, பேச்சு சரியா வரலையே, முன்ன இருந்த சத்தம் பைத்தியம் மாதிரி பேசக்கூடாது. யாரு பேச போறேன், பைத்தியங்களுக்கே சரிங்களா? பேசிட்டியா? நீங்க பேசி முடிச்சாச்சா? பேசுங்க. இப்பதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளவு நேரம் இருமா சும்மா இல்லம்மா, நீங்க பேசிட்டீங்க, அவர் பேசிட்டு ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். உனக்கு யாரு பாடம் எழுதி கொடுத்த ஆள் யாரு? அமைதியா அவர் இல்ல, இந்த பதஷ்டப்படுறீங்க, ஏன் நடுங்குறீங்க? முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நான் மேடைக்கு ஒருத்தட்ட போனா சண்டை போடணும்னு நினைக்க மாட்டேன், என்னுடைய குணம் இல்ல. ஆனா சண்டை போடணும்னு நினைச்சேன்னு வையேன், உங்ககிட்ட சண்டை போடுற அளவுக்கு நீ ஒரு ஆளே கிடையாது எனக்கு. எருமா வாய முடுன்னு பேசிட்டு இருக்கேன்ல. நான் முதல்ல என்ன சொன்னேன்னா, ஏமா முதல்ல உன்னை பற்றி பேசி, என்னால இது முடியும், எனக்கு இது தெரியும், நான் இதை பண்ணுவேன் பேசு அப்படின்னு சொல்லு. என்னுடைய பேச்சு அதானே, என்னால அதை பண்ண முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லு. மற்றவங்களை பார்த்து யார் பாடுறா அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு உனக்கு இன்னும் அந்த தகுதியும் கிடையாது, அந்த அனுபவமும் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். யார நல்லதையே ஒரு நல்லவர் சொன்னாதான், ஒரு பெரியவர் சொன்னாதான் அது போய் சேர வேண்டிய இடத்துல சேரும் இல்லையா? அதுக்கு நான் பேசினதுக்கு இல்ல சாமி, நான் இப்படி ஏதாவது பண்ணி இப்படி பேசலாம், இப்படி பண்ணலாம், திருப்பி ஏதாவது பேசியிருக்கலாம். இங்க அலெக்சாண்டரை பத்தி யாரு கேட்டது? ரெண்டு பக்கம் தலைவர நாணயத்தை துண்டி விட்டு போருக்கு போனானா அலெக்சாண்டரை பத்தி பேச்சு இருந்துச்சா? நான் பேசினா இல்ல. தவளை தான் வாயால விடும் அப்படின்னா தவளை வந்து தன் உயிரை கொடுத்து பிற உயிரை வாழ வைக்கிறான். உலக உற்பத்தி, உலகத்தினுடைய சுழற்சி முறையே அதுதான், தெரியுமா? அது புல்லு. இப்ப நெல் விதைக்கிறோம்னா நெல்லை எலி சாப்பிடும், எலிய பாம்பு சாப்பிடும், பாம்பை கருடன் சாப்பிடும். ப்ளீஸ் இல்ல, கூட்டமா வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ பேசும்போது நான் பேசாம நின்னேன், அதுதான் அழகு. பேச விட்டு மேடைக்கு அதுதான் அழகு. நம்ம பேசும்போது நான் கூட பேசுறேன், நீங்க பேசுங்க. நம்ம பேசும்போது நான் பேசுனா கூட இல்ல 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 நீ பேசுறதெல்லாம் கேட்டு தானே என்ன என்னுடைய பேச்சுல நீ ஏமா பதற, நீ ஏமா பதஷ்டப்படுற, உனக்கு ஏதாவது அப்படின்ற மாதிரி பேச்சு இருந்துச்சா? இல்ல. திறமையானவர்கள் திறமைக்கு தான் இங்க பரிசு. உடலோ அழகோ அது இல்ல, பேச்சு திறமை.
ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாம கூட போகலாம், ஆனா அவர் மேடையில் நின்று பேசினா பேச்சு இருக்குல்ல, அதுக்கு தான் வெற்றி. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால முதல்ல எதையாவது சம்பந்தப்படுத்தி பேசணும். நீங்க இப்படி பேசுனீங்க, சுந்தரமான இந்த சோலை சிங்காரம்னு பாட்டு இருக்குன்னு நான் சொன்னேன், இது கதை பாட்டு இருக்கு, வள்ளிக்கு இருக்கு, நீ பாடல, அதை நான் குறையா சொன்னேன்னா அது நீ உன் மேல இருக்க தவறுன்னு ஆயிரும்ல அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப நீ திருப்பி அதை பத்தி ஏதாவது பேசியிருக்கணும் இல்லையா? இப்படி சொல்லக்கூடாது நீங்க சொல்றீங்களே, நான் இப்படி சொல்லலாம் அப்படின்னு ஏதாவது பேசியிருக்கணும். அதுதான் ஆற்றல் மிக்க அறிவுபூர்வமான விஷயம். உன்னை மறைக்கிறதுக்கு இன்னொன்னு கொண்டு வந்து பேசுறது அது முறையில். இப்ப நீங்க பேசுனதை மட்டும்தான் நான் பேசிருக்கேன் பத்தியா? நீங்க பேசின பேச்சை தவிர நான் அதிகமா ஏதாவது பேசினா, இந்த அறிவாளி விவேகானந்தர் சொன்னார், எவன் ஒருவன் தான் அறிவாளின்னு நினைக்கிறானோ அப்ப அவன் முட்டாளாயிரம். அவங்க சொல்றாங்க, அந்த அம்மா சொன்னிச்சு, சொல்றாங்க, சொல்லட்டும், ஒன்றும் தப்பு இல்லைண்ணே. அது ஒருவருடைய புரிதல் அப்படி இருக்கு. இதே வாயில தான் முதல் என்ன சொன்னிச்சு, எண்ணங்கள் தான் செயலாகும். எப்படி? எண்ணம் தான் செயலாகும், எண்ணம் தானே செயலாகும், அப்படித்தானே அந்த அம்மா பேசினாங்க. எண்ணங்கள் தான் செயலாகும் அப்படின்னா, மனதுக்குள்ள நீ தன்னை அறிவாளின்னு நினைக்கலனா, அந்த அறிவாளின்னு எண்ணம் உனக்குள்ள தோணலன்னா நீ எப்படி அறிவாளி ஆக முடியும்? என்ன தானே செயலாகும். கேள்வி நியாயமானதா இல்லையா? என்ன தானே செயலாகும். அப்ப மனதுக்குள்ள நீ தன்னை அறிவாளி, என்னால் முடியும், நான் ஜெயிப்பேன், நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு, நான் அறிவாளி அப்படிங்கிற எண்ணம் மனதுக்குள்ள தோன்றலைன்னா, உனக்குள்ள அந்த எண்ணம் நீ நினைக்கலனா, தன்னை நீ அறிவாளி நினைக்கலனா நீ எப்படி அறிவாளி ஆவா? இதானே நியாயம். அப்ப நீ முதல்ல உன்னை அறிவாளி நினைச்சா தானே நீ அறிவாளி ஆக முடியும். ஏன்னா எண்ணம் தானே இங்க வாழ்க்கை செயலாகுது. உன்னை பேச்சே தானமா அவங்க அறிவாளி சொல்றாங்க. முன்னுக்கு பின் முரணாவே பேசிருக்க கூடாது. ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டோம்னா சரியா இருக்கணும். நான் இப்படி பேசினா நான் இப்படி பேசுவேன், அப்ப நான் பேசுறதெல்லாம் மாத்தி பேசிட முடியுமா? உன்னால முடியும். அது எப்படி எல்லாத்தையும் பேச முடியாதுங்க. ஏங்க சரி சொல்லிச்சு பாருங்க. நான் கேக்குறேன், எல்லாத்தையும் மாத்தி பேச முடியும் அப்படின்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அதை மாத்தி பேச முடியுமா அப்படின்னா முடியாது. என்ன முடியாது? வள்ளி வாழ்றது குறிஞ்சி நிலத்துல அப்படின்னு நான் சொல்றேன். சரி, வள்ளி வாழ்வது குறிஞ்சி நிலத்துல அப்படின்னு நான் சொல்றேன். குறிஞ்சி நிலம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. நம்பிராஜனுடைய வளர்ப்பு பிள்ளை வள்ளின்னு சொல்றேன், இல்லைன்னு மாத்தி பேச முடியுமா? அது முடியாதுல்ல. சிவபெருமானுடைய நெற்றி கண்ணில் 6 தீப்பொறிகளாக தான் முருகப்பெருமானுடைய தோற்றம் நடந்துச்சுன்னு நான் சொல்றேன், இல்லைன்னு பேச முடியுமா? அப்ப நான் பேசுறாலும் மாத்தி பேச நடத்த முடியுமா? நான் 15 வருஷம் ஆச்சுன்னு நான் சொல்லவே இல்லையே நாடகத்துக்கு வந்து. அவங்க ஏதோ கணக்கு எடுத்திருக்காங்க. இல்ல சொன்னேன்னா அவங்க கணக்கு எடுத்திருக்காங்க. இல்ல நான் சொன்னேன் 15 வருஷத்துல நான் வந்தேன் அப்படின்னு ஏதாவது சொன்னேன்னா என் பேச்சுல ஏதாவது இந்த வார்த்தை வந்துச்சா? இல்ல. வந்த வரக்கூடாது, வந்தா இத்தனை வருஷமா இருந்தேன்னு சொல்லக்கூடாது, ஏதாவது சாதிக்கணும். இப்ப என்ன தெரியுமாமா சாதனைங்கிறது? எது தெரியுமா? சம்பளம் கூட வாங்குறதோ, அங்க இருந்து தனியா கூட்டிட்டு வரணும்னு சொல்றதோ அல்ல. வந்தா நம்மளை பார்த்து கை தட்டுறதுக்கு ஒரு 10 பேரையாவது சம்பாதிச்சு வச்சிருக்கோம்ல, அதுதான் சாதனை. இல்லண்ணே, உண்மைதானே. கார்ல நான் அப்பதான் சொன்னேன், நீங்களும் என்ன உங்க அடிச்சிருச்சு அந்த பக்கம். கார்ல வந்தா பெரிய ஆள்னு அர்த்தம் இல்லைன்னு இப்பதான் சொல்லி முடிக்கிறேன். 2 பேருமே கார்ல தான் வந்தாங்க. கவனிக்கிறேன், சின்ன பையன். அதனால நான் எப்பொழுதுமே நான் இத்தனை வருஷமா நாடகத்துல இருக்கேன், நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், நான் அப்படி பாடுவேன், அது வேண்டாங்கிறேன். எப்பதான் வாய்ப்பு கொடுப்பீங்க? இப்ப தெரியுதா? நிக்க வச்சு பேசிக்கிட்டே இருந்தா அது எப்படி இருக்குன்னு தெரியுதா? நேரத்தை கணக்கு பண்ணுவோமா? வீண் விவாதம் நான் பேசவே இல்லையே. நீங்க பேசினதை தொடர்ந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் பேசிருக்கேன். தேவையில்லாம நான் ஏதாவது பேசிருக்கிறேன்னா நீங்க கொஞ்சம் புரிதலோட நடந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன புரிதலோட நடந்துக்கணும்? முதல்ல நான் சொன்னது முன்னுக்கு பின்பாக இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்களா? அடக்க முடியார் அறிவிலார் என்று நீ கடக்க கருதவும் வேண்டாம், ஓடு மீன் ஓட உரிமீன் மடத்தலையில் ஓடு மீன் ஓட உரிமீன் வருமளவும் வாடி இருக்குமா அப்படின்னு பாடி இருக்காங்க இல்லையா? உங்களுக்கும் தன்னடக்கத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே. இப்ப நான் இப்பதான் சொல்லி நீங்க சொன்னதை தன்னடக்கம் இல்லாம நான் ஒரு வார்த்தை கூட தெரியாது, நான் சாச்சி போடுவேன். அறிவாளிக்கு அழகு என்ன தெரியுங்களா? பேச விட்டு பேச வந்தா அறிவாளி. சரி, நீ பேசிக்கிட்டே என்ன பேசுறாங்கன்றத உள்வாங்கி பேச வந்தா அறிவாளி.
இந்த முட்டாள் தான், அவனுக்கு என்ன பேசுறான்னு புரியாது, எதுக்குத்தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறான்னு பாக்குறவங்களுக்கும் புரியாது. நான் பேசுறது புரிஞ்சா புரியல, பேசுறது புரிஞ்சா புரியல. இவ்வளவு நேரம் பேசுனதுல சம்பந்தம் இல்லாம ஏதாவது ஒரு வார்த்தை பேசிருக்கனா, ஏதாவது பேசிருக்கா? அவ்வளவு பேர் பாக்குறீங்களே, புரியாம எதுவும் பேசணும்னா புரியலன்னா உன் புத்தி சரியில்லை. அருமையா பேசிருக்கீங்க சுவாமி, கொஞ்சம் சின்ன பிள்ளை சும்மா சம்பந்தம் இல்லாம பைத்தியக்காரத்தனமா என்ன பேசக்கூடாது. புரியல, இவ்வளவு நேரம் நல்ல தெளிவா புரியுற மாதிரி தான் எல்லாரும் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதை விட்டு புரியல ஏன் இந்த மாதிரியான செயல்னால ஒருத்தர் வெற்றி பெறலாம் நினைச்சா முட்டாள்தனம். அது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஒருத்தரை ஜெயிக்கணும்னா திறமை இருக்கணும். சாதுர்த்தியம் எல்லா நேரத்திலையும் வெற்றி பெறாது. வீரமற்ற விவேகம் வெற்றி பெறாது. போருக்கு போனா வீரம் இருக்கணும், விவேகம் இருக்கணும். அதனால சும்மா அந்த என்னது, நான் நீங்க புரியுற மாதிரி பேசுங்க, புரிதல் இல்லை உங்களுக்கு. இந்த மாதிரியான இந்த குறுக்கு வழியில வெற்றி பெறதுக்கு உடைய வழி இருக்குல்ல, அதெல்லாம் ஏன்கிட்ட செல்லாது. புரிஞ்சுக்கணும். பேசுப்பா. நான் என்ன நினைக்கிறேன்னா, நாரதர் வெங்கடேஸ்வரன் நல்ல அறிவாளி, நிறைய புராண இதிகாசங்களை பற்றி பேசக்கூடியவரே அப்படின்னு நான் நினைச்சிட்டு மேடைக்கு வந்தா, இவர் சின்ன பிள்ளை, நான் பேசுறது என் கூடயே போட்டி போடணும்னு நினைக்கிறாரு. அதுவும் பேசக்கூடாதுன்னு கொஞ்ச நேரம் இருங்க. சின்ன பிள்ளை இப்படி பேசக்கூடாது, வளரும் பொழுது உயர்வில் வேண்டும் பணிவு. இவர் பேசினா நான் பேச மாட்டேன். பாக்குறீங்க நீங்க இவ்வளவு நேரம் பேசிருக்காரு, நான் ஏதாவது பேசினேனா? நான் பேச மாட்டேன். நீங்க பேசாம அமைதி அங்க நின்னாதான் பேசுவேன். இல்லன்னா நீங்களே பேசி காலைல சம்பளத்தை வாங்கி என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏமா அவர் வீட்டுக்கு போகணும், அவர் பரவாயில்லையா? அவர் சம்பளத்தை நான் தான் வாங்கி அவர் இதுக்கு போயிட்டாருமா, அவர் இமயமலைக்கு போயிட்டாருமா. இல்ல அவர் இமயமலைக்கு போயிட்டாரு. நீ பேசுமா? இல்ல உண்மையாவே அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. நீ சிரிக்கும் பொன் சிரிப்பு, நல்ல தீர்ப்பு உலகத்துள்ளு நான் வரும்போது அங்கே அழுவதையா சிரிப்பதையா தெரியுமா போது. அங்கே நாங்கள் போல வளைவது அது படுப்பதற்கு வடக்கிற்கு பட்டு வேணுமா. சிரிப்பதியா தெரியுமா போது. அப்படியே பாட்டுங்க. சுவாமி பேசுனதை கண்டு ரொம்ப ஆச்சரியப்படுற, அதிசயப்படுற. என்ன அப்படின்னா, புண்ணியமே உருவாகிய முனியேன்னு கதை பாட்டு யாரு எழுதின பாட்டுன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா? டி ஸ்ரீலஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய பாடல் இது. இது வள்ளி திருமண நாடகத்தை இயற்றிய குருநாதர் இயற்றிய பாடல் எது அப்படிங்கிறீங்கன்னா இந்த பாடல். இந்த பாட்டை இப்ப வரக்கூடிய யாரும் பாடுவது கிடையாது. நான் ஒரு ஆள் பாடுறேன், இன்னொருத்தவங்க யாரோ பாடுறாங்க போல இருக்கு. இதை நான் சொல்லிட்டேன், தெரியாம நிறைய பேர் பாடுறாங்கம்மா, அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். இல்ல ஏன் உங்க கூட்டிட்டு வந்தது யாரு? நாடக அமைப்பாளர் யாரு? பேசுறது ரொம்ப பயப்படுறாரு, என்ன காரணம்? நேரத்துல ஏமா அவரை கூப்பிடுற? பேசுறேன்னு சொல்லிவிட்டு பாட்டை பாடிவிட்டு நல்ல புத்திசாலி மாதிரி பேசணும். பேசினா ஓரமா நின்னா தான் பேசுறா. என்ன சொன்னீங்க? ஓரமா நின்னா தான் பேச வேண்டியது. அப்புறம் என்ன இதுக்கு பாட்டு பாடுன? நீ உன்னை யார் பாட்டு பாடுறது? எதுக்கு பாட்டு? இந்த இடத்துல அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும்னு பாட்டு பாடிய எதுக்கு பாட்டு பாடுன? உன்னை யார் உன்னை யார் பாட சொன்னா? நீ என்ன சொன்ன? இவர் பேசுறா, நான் பேச மாட்டேன், ஓரமா நிக்க சொல்லுங்கன்னு சொன்னியா? ஓரமா போய் நின்னல. நல்ல புத்தி உள்ள அறிவாளி, நீ என்ன பண்ணிருக்கணும்? பேசி இருக்கணும். உன்னை யார் பாட சொன்னது? நீங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க, எதுவும் கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா? இவ்வளவு நேரம் பேசுறாரு, கேக்குறது நியாயமா இல்லையா? பேசுனது பாட்டு பாடி நேரத்தை காடி வந்தது நீ. உனக்கு வேலை செய்யுமா வேலை செய்யாத எனக்கு புரியல. பேசுறேன்னு சொல்லிட்டு பாட்டை பாடிட்டு நேரத்தை போக்குனது நீயா நானா? நேரம் என்ன சொல்றேன் மறுபடியும்? இல்ல அந்த பாட்டுல ஏதோ ஒரு கருத்து இருக்காட்டு, அது பாட்டு பாடி கருத்து. பாட்டுல என்ன கருத்து அப்படி கேளுங்க. அம்மா நீங்க பண்ணலம்மா, என்ன கருத்து இருக்கு, அது என்ன விஷயம், அதை மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். பேசுறப்ப இடையில பேச நான் பேச மாட்டேன்.
பேசவே எல்லாம் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நாரதர் என்னப்பா பேசுற, நம்ம பேச விடுங்க, யாருமே கேட்க மாட்டீங்களே. பாடுங்க அப்படின்னா நாடகம்னா முதல்ல என்ன? நாடகம்னா என்ன? ஏழு இசை நாடகம். ஏழு என்றால் பேச்சு, இசை என்றால் பாட்டு, நாடகம் என்றால் நடிப்பு. ஒரே பேசிக்கிட்டே இருந்தா நல்லா இருக்குமா? ஒரே தான் வந்து பாடிக்கிட்டே இருந்தாரு. ஒருத்தர் எந்த சின்ன சொன்னாரு, போதும்பா உன் பாட்டு நிப்பாட்டுப்பா அப்படின்னாரா? அப்ப பேச்சும் இருக்கணும், பாட்டும் இருக்கணும், நடிப்பும் இருக்கணும். என்ன சொன்னேன்? புண்ணியமே ஒரு வாக்கியமணி இவர் எழுதிய பாடல் இப்ப நான் பாடுறேன். இந்த காணொலி எடுத்துட்டு இருக்காங்க பாக்குறவங்க, இதுக்கப்புறம் எல்லாரும் பாடணும். நான் வந்து நாடகத்துறைக்கு ரொம்ப வருடங்கள்லாம் ஆகல, கிட்டத்தட்ட 3 வருடங்கள் தான் நான் நாடகத்துக்கு வந்துட்டு இருக்கேன். சரிங்களா? பார்த்து இன்னும் நிறைய ராஜ நடிகைகள் பாடணும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் நான் வந்து சொன்னேன். சின்ன பிள்ளை இதை சொல்லிட்டேனா, நான் பாடிட்டேனா பொறுக்கல. ஏன் இப்படி, ஏன் இவ்வளவு பொறாம? இருங்க, நான் உங்கள்கிட்ட பேசவே சொல்லல, நான் உங்களை பேசவே சொல்லல. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கணித மேதை. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கணித மேதை. அவர் என்ன பண்ணாரா, நிறைய கணக்குகள், நிறைய கணிதங்கள்லாம் எழுதி இந்த அதனுடைய கணிதங்கள்லாம் நிறைய இருக்கு, சொல்வதற்கு நிறைய இருக்கு. அது ஆங்கிலம் கலந்து வரும், அது வேண்டாம். அப்ப நிறைய கணிதங்களை வந்து இயற்றினாராம். ஆனா அவர் ஒரே ஒரு குறைபாடு உள்ள கணிதத்தை இயற்றிட்டாராம். அப்ப பாக்குறவங்க என்ன சொன்னாங்கன்னா, சபையில பாக்குறவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ இவ்வளவு கணக்கு இயற்றியது பெரிய விஷயம் இல்ல, ஆனா இந்த ஒரு கணிதத்தை நீ தவறாக எழுதுற பத்தியா, இதைத்தான் நான் சுட்டி காட்டி உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நாங்க சுட்டி காட்டுவோம் அப்படின்னு. அப்ப அன்னைக்கே பாருங்க, அவ்வளவு பெரிய மேதையவே எவ்வளவோ கணிதங்கள் கொடுத்துட்டு போனவரையே ஒரு சின்ன விஷயத்தை வைத்து அவனுடைய வாழ்க்கையவே அதை வைத்தே பேசினாங்களாம். அப்ப மனிதர்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் நல்லது செஞ்சா அப்படின்னா யாரும் பாராட்ட மாட்டாங்க, அதுல என்ன குறை இருக்கு அப்படின்னு தான் பாக்குறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் இருக்கிறது குறிஞ்சி நிலம், இதை உன்னால மாற்றி பேச முடியுமான்னு கேட்கிறாரு. இவரெல்லாம் நாரதரா? நான் கேட்கிறேன், நான் சொல்லட்டுங்களா? இப்ப நான் மாற்றி சொல்லட்டுங்களா? நான் மாற்றி நான் பேசிட்டேன் அப்படின்னா நாரதர் இந்த வேஷமே போடக்கூடாது. ஐயா, இத்தனை வருடமா நீங்க நாடகத்தை பார்த்திருக்கீங்க, சரி, நீங்களே இப்படி உட்கார்ந்து இருக்கீங்களே, என்ன இல்ல? சில விஷயங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் யோசிக்கிறீங்க. இப்ப பாருங்களேன், மற்றவர்கள் யோசிக்கிற மாதிரி பேச. நீ சின்ன பிள்ளையா இருந்தா நல்லா பேசுற, உன் கவனத்தை கவனிக்கிறேன். நன்றி. இப்ப வள்ளி இருக்கிறது குறிஞ்சி நிலம்னு எல்லாரும் சொல்றாங்க, அப்படித்தானே? இதை உன்னால மாற்றி பேச முடியுமா? என்ன ஒரு முட்டாள்தனமான பேச்சு. அப்படிதான் அவ்வை பிராட்டி அவங்களுடைய காலகட்டத்தில் நிறைய புலவர்கள் வாழ்ந்தாங்க. காக்கை பாடுவியார், முடத்தாம கண்ணி, பொன்முடிக்காரி, நச்சல்லையார், இப்படி எத்தனையோ பெண்மணிகள் வாழ்ந்தாலும் அவ்வை பிராட்டியை இன்றளவுக்கு நமக்கு தெரியுதுன்னா என்ன காரணம்? நிறைய ஆம்பளைகளை ஓட விட்டு தலை தெறிக்க ஓட விட்டவங்க அந்த பெண்மணி. அந்த பெண்மணி பாருங்க, நிறைய கவிகள்லாம் பாடி சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டுக்கு வந்தாங்களாம். பாண்டிய நாடு எது? நம்முடைய மதுரை இல்லையா? மதுரைக்கு வரும்போது பாண்டிய மன்னன் அபிஷேக பாண்டியன் வந்து கேட்டாராம். என்ன கேட்டாங்கன்னா, அம்மா நீ எங்க இருந்தா நடந்து வரைய, எதுமா உனக்கு இடம்? பேசும்போது கூட பேச, எதுமா உன்னுடைய இடம் எதுமா? நீ பேசுறாமா, நீ பேசுற, உனக்கு நல்ல நேரம்டா, நீ பேசுறாமா. ஆனா நாரதனுடைய ஆர்வத்தை பாராட்டுறேன், ஆனா ரொம்ப ஆர்வ கோளாறு ஆகுது. அப்ப அவை மரியாதையா பழகு முதல்ல, இது அது தெரியலையா? மரியாதையா பேசி பழகு. சரி, சும்மா அந்த ஆர்வ, நீ எல்லாம் ஒரு ஆளா? எனக்கு முதல்ல நான் ஒரு வாயை மூடுங்க முதல்ல. நீங்க நான் என்ன சொன்னேன்? குறிஞ்சி நிலத்தை மாத்தி பேசுறேன் நீ இல்ல, வாயை மூடுங்க முதல்ல. அப்புறம் எதுக்கு அவையாரு காக்கை பாண்டி இதெல்லாம் கேட்டனா? மாத்தி பேசிட்டா நாடக ரசனை போடக்கூடாதுங்க இல்ல. நல்ல புத்தி உள்ள அறிவு உள்ள ஆளு என்ன செய்யணும்னா, நீ மாத்தி பேச. உனக்கு நீ எல்லாம் ஒரு ஆறு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் பாரு, நானு திருப்பி மாத்தி பேசணும். மாத்தி பேசிட்டு இப்ப நான் பேசிட்டேன்ல, அப்படிங்க அடுத்தது போய் அவையா இருந்தா அவையார பேசினா ஓட விட்டா அதெல்லாம் யாரும் கேட்டா மாட்டார். எதுக்கு ஏதாவது சமந்தத்தோட பேசுறியா? எதுக்கு? நல்ல முதல்ல ஒரு விஷயத்துக்கு என்ன திருப்பி மறுத்து பேசணும்னு தெரிஞ்சுக்க. நீங்க எல்லாம் நாடகம் பாக்குறீங்க, சும்மா நாடகம் பாக்குறீங்க. நான் ஊருக்காரவள்கிட்ட கேட்போம், இவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல, ஆக்கப்பூர்வமா என்ன பேசிருக்க நீ சொல்லு. ஏதாவது ஒரு விஷயம் நீங்க வந்து இதை பேசுனீங்க, இதுக்கு நான் திருப்பி பதிலுக்கு இதை பேசிருக்கேன், ஏதாவது ஒண்ணு யாராவது ஒருத்தரை சொல்ல சொல்லு நீ பேசின. என்னை பேச விட மாட்டேங்கிறாரு, என்னை பேச விட மாட்டேங்கிறாரு. பேசுற நேரத்துல ஏதாவது நல்லா பேசினா தானே பேச விடுவேன். பேசுற நேரத்துல திருப்பி ஏதாவது நல்ல விதமா பேசினா தானே பேச விடுவேன். சும்மா சம்பந்தம் இல்லாம நான் மறுத்து பேசிட்டா நாடக விஷயமே போடக்கூடாது. கேட்டியா இல்லையா? என்ன பண்ணிருக்கணும்? நீ என்ன பண்ணிருக்கணும்? அப்படியே அவையார பத்தி பேசின அறிவு இருக்கா இல்லையா? அறிவு எதுல அறிவு இருக்கு? குறிஞ்சி நிலத்துக்கு அவையாருக்கும் அறிவு பத்தின்னு இருக்கா? பைத்தியகாரத்தனமா அல்லது குறிஞ்சி நிலத்துக்கு இப்ப நீ அவ்வையார வச்சு இப்ப நீ பதில் சொல்லலன்னு வைய, உன்னை இப்ப நீ சொல்ற குறிஞ்சி நிலத்துக்கு நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட?
குறிஞ்சி நிலத்துக்கு வள்ளி வாழ்றேன்னு சொல்றேன். குறிஞ்சி நிலத்துல வள்ளி வாழலன்னு நான் மறுத்து பேசிட்டா நீங்க நாரத வேஷமே போடாம இருந்துறீங்களா அப்படின்னு கேட்டியல்ல. இப்ப நீ அதுக்குத்தான் பதில் பேசணுமே தவிர ஔவையாரை பத்தி ஏன் பேசுறோம்? ஔவையார் வந்து இருக்கிற ஆளுகள்லாம் ஓட விட்டா. இதுக்கு குறிஞ்சி நிலத்துக்கு சம்பந்தம் இருக்கா? ஏதாவது சம்பந்தத்தோட பேசுறியா? அது எப்படி நான் நினைச்சுக்கிறேன்னா நம்ம தான் நிறைய படிச்சோம்னு எங்க எங்க இருந்து உன்னை பிடிச்சிட்டு தெரியல எனக்கு. இப்ப பேசுறதுல ஏதாவது பிரயோஜனமா புண்ணியமா ஒன்ன சொன்னா இன்னொன்னு போய் பேசுறது, அத சொன்னா அதுக்கு பதில் சொல்லுமா, அதுக்கு பதில் திருப்பி பேசு, மறுத்து பேசு. அதே பேசுறதுக்கு தான் அவ்வளவு இருக்கு. அதை விட்டு இப்படி ஏன் அங்க போய் பிடிக்கிற? இது எப்படி இருக்கு? இதுல வந்து என்ன வர குறைஞ்சிட்டு என்ன பேச விடுறாரு அவரு? அப்படியே பேச விட்டா மட்டும் நீ பேசி தகர்த்து போற போறீங்க வந்து சேருது பள்ளி பேசி தொலை. இல்ல பாக்குற நீங்களும் எதுவும் சொல்ல மாட்டீங்க. நான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை பத்தி பேசியிருக்கேன், அலெக்சாண்டரை பத்தி பேசிருக்கேன், இவ்வளவு மக்களுக்கு தெரியாத பல கருத்துக்களை சொல்லியிருக்கேன். வந்தது வந்து நாரதர் என்னதான் சொன்னாரு? குறிஞ்சி நிலத்துல வள்ளி வாழ்ந்தாங்க. அப்படி இருங்க, நான் பதில சொல்லிக்கிறேன் இருங்க. எனக்கு நான் பொதுவாவே கோவப்பட மாட்டேன். எனக்கு நான் வந்து பேச விட்டு பேசுறதுதான். அலெக்சாண்டரை பத்தி பேசினேன்னு சொன்னீங்கல்ல, அலெக்சாண்டரை பத்தி பேசினீங்கல்ல, அதனால இந்த உலகத்துக்கு நீ என்ன சொன்ன? இப்ப நான் பேசுனதுக்கு என்ன மறுத்து பேசினேன்? அலெக்சாண்டரை பத்தி பேசினீங்கல்ல, அலெக்சாண்டரை பத்தி பேசும்பொழுது ரெண்டு பக்கமும் தலையில். அதுக்கு தான் திருப்பி கேட்டேன், ஏன்னா என்னத்தை விதைச்சாரு என்னன்னா செயலாகும் அப்படின்னு. அதுக்கு நான் திருப்பி சொன்னேன், ஏமா என்ன செயலாகுங்கிற? அப்புறம் ஒருத்தர் எப்படி அறிவாளின்னு நினைக்கிறானோ அவன் முட்டாளுன்னு. ஒண்ணு அங்கிட்டு பேசு, தன்னை அறிவாளின்னு நினைக்கிறவன் தான் வெற்றி பெறுவான்னு பேசு. இல்ல அறிவாளி நினைக்கிற முட்டாளுங்கிற. நீ என்னதான் சொல்ல வர? நீ சொல்ல வர்றது என்ன? உன்னால நீ இப்ப பேசுனதுனால இந்த பாத்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு போய் சேர்ந்தது என்ன? ரெண்டு பக்கம் தலை இருந்துச்சு, சரி நம்பிக்கை விட்டான். தன்னுடைய படைபலத்துக்கு நம்பிக்கையை கொடுக்கணுங்கிறதுக்காக ரெண்டு பக்கம் தலையை வச்சு சுண்டி விட்டான். அப்ப என்னென்ன செயலாகுதுங்கிற? என்ன செயலாகுதுன்னு நீ தான் சொல்ற. அதே பக்கம் அந்த பக்கம் பார்த்தா எவன் ஒருத்தன் தன்னை அறிவாளின்னு நினைக்கிறானோ அவன் முட்டாளுங்கிற. இது என்ன? இது என்னன்னா செயலாகும்னா அப்படியே நிக்கணும். அப்ப அறிவாளின்னு நினைக்கிறவன் தான் வெற்றி பெற முடியும். ஏன்னா அவனுடைய என்ன அறிவாளி. அப்ப அறிவாளி நினைச்சா அவன் முட்டாளுங்கிற. இது எப்படி இருக்கு? என்ன உன்னை எந்த கணக்குல சேர்க்கிறதுனே தெரியல எனக்கு. எந்த கணக்குல சேர்க்கணும்ன்றது இருக்குல்ல. சரி இத பேச நான் திருப்பி பேசினா என்னை நீ கேட்டு இல்ல. இப்ப இங்க வா, நீ நாரதர் வேஷமே போடக்கூடாதுன்னு நீ நான் போடல. சத்தியம் பண்றேன் இந்த மேடையில வள்ளி வாழ்றது குறிஞ்சி நிலம் இல்ல அப்படின்னு நீ நிரூபிச்சு காட்டிட்டீங்கன்னா நான் போடக்கூடாதுன்னு இதுவரைக்கும் நான் மேடையில சொன்னதே இல்லை. ஏன்னா என்னை எங்கேயோ கடைக்கோடியில் இருந்த ஒருத்தனை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவ்வளவு பேத்துக்கும் தெரிய வச்சது இந்த தொழில். நான் அதை ரொம்ப பெருசா மதிக்கிறேன். என்னுடைய தொழில்ங்கிறது எனக்கு ரொம்ப பெரிது. முதல்ல ஆணவம் அழிவுக்கு சத்துரு, அதை முதல்ல உணரணும். என் தொழிலை நான் ரொம்ப பெருசா மதிக்கிறேன். என்னுடைய பெற்ற தாய் தகப்பனுக்கு நிகரானது என்னுடைய தொழில். இந்த தொழில் மேல ஆணையா சொல்றேன், வள்ளி வாழ்ந்தது குறிஞ்சி நிலம் இல்ல அப்படின்னு நிரூபிச்சிட்டீங்கன்னா நான் நாரதர் வேஷமே போடல. இந்த கட்டையை இன்னையோட அந்த மேலையில வச்சுட்டு நான் போயிடுறேன். நீ சொல்லலன்னா இனிமே நான் வள்ளி வேஷமே போடலன்ட்டு போயிடுறியா? சரியான பொம்பளை சத்தியம் பண்ணு பார்ப்போம். அவங்க சொல்லுவாங்க நீ சரியான ஆளு, வள்ளி வாழ்ந்தது குறிஞ்சி நிலம் இல்லன்னு நீ நிரூபிச்சிட்டீங்கன்னா நான் சத்தியமா போடலாமா? இன்னையில இருந்து போடல, இனி இருக்கிற நாளத்துக்கு வரலன்ட்டு போயிடுறேன். முடியுமா உன்னால? என்னத்தை சொல்றது? வா எப்பயுமே சிங்கத்தை கண்டா மற்ற மிருகங்களுக்கு ரொம்ப பயம் இருந்துகிட்டே இருக்குமா, பயமும் பதட்டமும் இருந்துகிட்டே இருக்குமா. ஒண்ணு பேசி பேர் எடுக்கிறது ஒரு விதம், ஒண்ணு பேசாமையே பேர் எடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறது இன்னொரு விதம். அறிவாளிகள்கிட்ட கூட பேசி ஜெயிச்சிடலாமா, ஆனா இந்த அறிவாளி மாதிரி நடிக்கிற ஆள்கிட்ட பேசவே முடியாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஒரு பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வருதே, அவையே ஏன் இந்த கதைக்கு சொல்ல வரணும்? ஒரு பொறுமையா இருந்து கேட்போன்ற தன்மை கூட இல்லையே. நீங்க எப்படி இந்த தொழில் இல்ல எந்த தொழிலுக்கு போனாலும் உங்களால வெற்றி பெறவே முடியாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. நிதானம் ரொம்ப முக்கியம்.
அவரை மாதிரி பேசி நேரத்தை கடத்த நான் விரும்பல. நான் வந்த காரியம் மக்களுக்கு 4 கருத்துக்களை சொல்லணும், அதுதான். இப்ப நான் சொன்ன பதிலுக்கும் அவ்வை பிராட்டிக்கு சம்பந்தம் இருக்கு, அதனாலதான் பேசினேன். அவ்வை பிராட்டி கிட்ட பாண்டிய மன்னன் கேட்டாரா, ஏமா நீ எந்த நாடு, இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறியம்மா, நீ எந்த நாட்டை சேர்ந்த பெண்ணுன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவ்வை பிராட்டி என்ன தெரியுங்களா சொன்னாங்க, கவி மூலமா சொன்னாங்களா. என்ன சொன்னாங்களா தெரியுங்களா, கான் நொந்தேன் நொந்தேன் கடுகு வழி நடந்தேன், யான் வந்த தூரம் மெலிதென்று கூணல் கருந்தேனுக்கு அண்ணாந்தை காவிரி சூழ்நாடா இருந்தேனுக்கு எங்கே இடம் அப்படின்னு கேட்டாங்க. இந்த கவியினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு இதுதான் நிரந்தர இடம்னு இருக்காங்கயா சொல்லுங்க. பிறப்பு, பிறப்புக்கு இடையில வாழ்க்கை, வாழ்க்கைக்கு அப்புறம் இறப்பு, பிறப்பு இறப்பு, இடையில் வந்தது இறைவன் தந்தது. ஆணவத்தை அழிப்போமேயானால் இறைவன் தாமாக வந்து தம் திருவடைகளை தாம் மீது வைப்பான் என்பது ஆன்மீகம், புராணம் சொல்லக்கூடிய உண்மை. அந்த தத்துவமே உங்களுக்கு தெரியலையே, எப்படித்தான் நீங்க எல்லாம் இந்த தொழில இருக்க போறீங்கன்னா எங்களுக்கு தெரியல. இப்ப நான் சொன்னதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? அங்க அவ்வை பிராட்டி கிட்ட பாண்டிய மன்னன் கேட்ட கேள்விக்கு இன்னொரு தடவை கூட சொல்றேன், நல்லா காது கொடுத்து கேளுங்க. பாண்டிய மன்னன் கேட்கலமா, சோழ மன்னன் கேட்டாமா? ஞான் வந்த தூரம் கேட்டுச்சுமா, இருமா. கேட்டது யாரு? பாண்டிய மன்னனா? காவிரி சூழ் நாடா அப்படின்னு பாட்டி யார்கிட்ட பாடினா? கருத்துறான் சோழ சக்கரவர்த்தி கிட்ட பாடினா. உங்களால இப்படி மட்டும் தான் பேச இரு. ஆனா இருமா, சும்மா பொய்யா பேசிட்டு இருக்காம. காவிரி சூழ்நாடுங்கிறது எந்த நாடு? எந்த நாடு காவிரி சூழ்நாடு? ஒரு நிமிடம் மட்டும். காவிரி நீ பேசுனது எனக்கு புரிஞ்சிச்சு, நான் திருப்பி அதுக்கு பதில் பேசுறேன். வாயை பொத்திக்கிட்டு ஓர மாட்டேன். நீங்க வாயை காவிரி சூழ்நாடாங்கிறது சோழ சக்கரவர்த்தி கிட்ட பாடி காட்டினது. கால் நொந்தே நொந்தே. இந்த கவியெல்லாம் நான் இப்ப நான் வந்த புதுசுலயே பேசிட்டேன். இப்ப 3 வருஷம் ஆகுதுங்கிறீல்ல, அந்த 3 வருஷத்திலேயே நான் பேசிட்டேன். பிறந்த உடனே கவி பாடினவர் இட்ட முட்டை நெண்டலை என்னபடி என்று எழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானோ, முட்டை முட்டை மஞ்சமே ஆனாடும் பாரம் அவனுக்கு கண்ணாய் நெஞ்சமே என்றாதிரு அப்படின்னு பிறந்த உடனே கவி பாண்டவர். 7 பேரும் பிறந்த உடனே கவி பாண்டாங்க, அவையோட பிறந்த 7 பேரும். சரியா? அப்பேற்பட்ட கவியில புலமையானவள் தான். காவிரி சூழ்நாடான்னு சொல்லும் போதே நம்ம பாண்டிய நாடுன்னு சொல்றோமே, பாண்டிய மன்னன் கேட்டான்னு சொல்றோமே என்ற அறிவு வேணாம். காவிரி சூழ்நாடான்னு பாடுறான்னா அது சோழ சக்கரவர்த்திக்கு தான் தெரியாதா? எங்க இருந்து வாரேன்னு கேட்கறதுக்கு எங்க வாழ்ந்தாங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதான் முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் இல்லை உனக்கு. நீ என்ன சொல்ற, நீங்க எல்லாம் இந்த தொழில எப்படி இருக்க புரியணும். நான் கேட்டது புரிஞ்சா? வள்ளி குறிஞ்சி நிலத்துலதான் வாழ்ந்தான்னு ஔவையார் பழைய இடத்துக்கும் போனா. அப்படி எப்படி ஊர் ஊரா தெரிஞ்சா வள்ளி? ஒரு நாடா சோழ நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் தொண்டை நாட்டை விட்டுவிட்டு சேர நாட்டுக்கும் இப்படி போயிட்டு இருந்துச்சா? ஆனா ஔவை எல்லா இடத்துக்கும் போனா. அவையோட கொண்டே வள்ளியை கொண்டு வந்து ஒப்பிட்டு இது ஒரு பகிர்னு இதை வெக்கம் இல்லாம மேடையில வர சொல்லிக்கிட்டு நிக்கிற நீ என்னத்த சொல்றது? உன்னையெல்லாம் இதுக்கு சம்பந்தம் இருக்கா? என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் எனக்கு புரியல. என்ன சம்பந்தம் இருக்கு இதுல? உனக்கு ஏதாவது புரியுதா பாப்பா? ஏதாவது உங்க யாருக்காவது புரிஞ்சா? அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு இந்த அம்மா சொன்னிச்சு, புரியுதா? என்னைய உனக்கு நீ என்னை அடிக்கணும்னு நினைச்சாலே உன்னை நான் அடிப்பேன். சரியா? உனக்கெல்லாம் அப்படி ஒரு எண்ணம் வந்து நீ என்னைய பேசி வெற்றி பெறணும்னு நினைச்சாலே உன்னை அடிச்சு நீ எல்லாம் ஒண்ணும்ல வெறும் தரு செடின்னு உன்னை காட்டிட்டு போயிருவேன். நான் அப்படியாளு. என்கிட்ட வந்து நீ என்னைய வந்து முட்டாளு கை நீட்டி பேசுறது, இந்த கைய மணிக்கட்டோட வெட்டி தூக்கி வச்சுருவேன். வேற யாருக்கிட்டையாவது வச்சுக்கணும் அதெல்லாம். சரியா? உன் ஜவுடாலு நீ பேசுற பிராடு இதுக்கெல்லாம் பணிஞ்சு போற வேற யாராவது பார்க்கணும். என்கிட்ட பேசக்கூடாது. முதல்ல ஒரு 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 கூட்டம் சொல்றோம்னா அதுல சரியா நின்று பேசி அப்படி ஜெயிக்கணும். அவன் தான் பெரியாளு. அதுதான் திறமை. சும்மா இங்க ஒரு காலையும் அங்க ஒரு காலையும் அதுல போய் கொஞ்சம் இதுல போய் கொஞ்சம் கண்டதுலையும் வாய வச்சுக்கிட்டு என்ன சொன்னேன்? நம்ம சொன்னதை யாராவது ஏத்துக்கிறீங்களா? இங்க ஏத்துக்கிற ஆள் யாராவது ஒருத்தர் இருக்கீங்களா? இல்ல யாராவது ஏத்துக்க? அதான் கேக்குறேன். பாண்டி காவிரி சூழ்நாடுனா எது? பாண்டிய நாட்டுல காவிரி ஓடுதா? அந்த காவிரி சூழ்நாடான்னு முதல்ல அடிப்படையே தெரியல உனக்கு. காவிரி சூழ்நாடு அப்படிங்கிறது சோழ நாடு. பேசு பேசுமா, ஏதோ சொல்றேன் இல்லையா? இல்ல நீ நான் ஏதோ சொல்லணும்னு சொல்றேன், நீங்களே பேசுங்க. இல்லம்மா நீதாமா சொன்ன வள்ளி வந்து வள்ளி குறிஞ்சி அவசியம் இல்ல.
வள்ளி குறிஞ்சி நிலத்துல வாழலன்னு நான் மாத்தி பேசிட்டேன், நீங்க நாரதர் வேஷம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கமா. அதுதான் வள்ளி குறிஞ்சி நிலத்துல வாழலன்னு நீ இப்ப பேசணும். நீ ஒரு விஷயத்த சொன்னா இது அது இதுக்கு இது பொருத்தமா இருக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப நீ திருப்பி என்ன பண்ணணும்? இல்ல இது இருக்கேன்னு பேசணும். நான் சொல்லி முடிச்சுட்டேன், இது இல்லாம இது பொருத்தமா ஆகாது, இது சரியா ஆகாதுன்னு. ஏன்னா அவ இப்படி புலவ, அதாவது மன்னர்கள் எங்க இருக்காவோ அங்கெல்லாம் போனா போய் வள்ளி எப்படி போய் எங்கேயும் பாடி பரிசு பெற்றதா எந்த சான்றும் இல்ல. ஆக மொத்தம் ஒரே இடத்துலதான் சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லம்மா, ஏன் அந்த ஒரு இடத்த சுத்துறேங்கிறது அது முக்கியம் ரொம்ப. ஏன்னா நீ என்னை நாரத வேஷமே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. உன்னைய விட்டு போயிடுவேன்னா நானு உன் பேச்சு எப்படி இருக்கு? நீ ஒரு ஆள்னு நீ என்ன சொல்ற, நான் சொல்லிட்டா நீங்க வந்து நாரத வேஷமே போடக்கூடாதுன்னு. அப்ப என்கிட்ட எப்படி பேசுற உன்னை நான் எப்படி சும்மா விட்டு போவேன்? இப்ப நீ பதில் சொல்ற, சொல்லட்டுமா? சொல்லு. கொஞ்சம் இல்ல, ஏன் நாரதருக்கு ரத்த கொதிப்பு எது இருக்கா? சுகர், பிரஷர், ஒண்ணுமே புரியல. இந்த கேவலமான பேச்சு தான். நீங்க தான் அப்படி பேசிட்டு கொதிப்பு இருக்கா? பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து யாருங்க பேசுனது? சத்தம் போட்டு ஏதாவது பேச விட்டாரா? காணொளி ஓடிட்டு இருக்கு. அட பேசுமா, ஏமா உனக்கு நான் கேக்குறேன், உனக்கு எதுவும் வேற நோய் இருக்கா? இருமா நான் கட்டி பேசுனேன் இல்ல, இவ்வளவு நேரம் உனக்கு ஏதாவது நோய் இருக்கா? உனக்கு ஏதாவது கோளாரா? உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? உன் உடம்புல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு ஏதாவது கேட்டனா? இந்த அம்மா பேசுறது என்ன பேசணும்? ரத்த கொதிப்பான்னு கேட்கவா? உனக்கு என்ன ரத்த கொதிப்பான்னு கேட்டா நோடுவிய? ரத்த கொதிப்பு கேட்கறேன்னு கேட்டியா? அவங்க அப்படி கத்தலையே, தேவையில்லாம பேசலையே. நீ என்னுடைய தொழில குறை சொல்லிருக்க, புரியுதா இல்லையா? நீ நாரவேஷமே போடக்கூடாதுன்னு இருக்க. அப்ப இது என்னுடைய கௌரவமா? என் வேலை, நான் பாக்குற இந்த வேலை என் கௌரவம். என் கௌரவத்துக்கு ஒரு இழுக்கு வரும்போது உன்னைய மாதிரி பல்ல அடிச்சுக்கிட்டு நிக்கிறாள் நான் கிடையாது. யாரு நாங்க? அப்புறம் இல்லையா, நாங்க போய் சிரிச்சுட்டு தானே என்ன இவ்வளவு கேவலப்பட்டு கொஞ்சம் கூட கேவலப்படுறமேங்கிற அந்த கொஞ்சம் கூட இதே இல்லாம சும்மா தானே என்ன. நீங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்ன தெரியுமா? நீங்க சொல்லி கொடுத்து நான் பேசி பேர் எடுக்கிறது ஒரு விதம். ஒண்ணு இந்த அம்மாவை பேச விட்டா நம்ம காலியா போயிடுவோம். அட நீ பேசுனீங்க, நீ பேசுனீங்கல்ல, காயத்ரிய பேச விட்டோம்னா நம்ம பேர் எடுக்க முடியாது. உனக்கு எடுத்து வச்ச பேரையும் கெடுத்துட்டு போயிடுவோம். இப்ப இல்ல பேச விடாம நேரத்தை முடிவு பண்ணி. சரிங்களா? மணி என்ன 4? இருமா மணி 4 இருமா. எல்லாரும் அவங்க உங்களுடைய செல்லுலயோ கடிகாரத்திலயோ மணி இருமா என்ன சொல்றேன்னு கேட்டு பேசுமா. செல்லுலயோ கடிகாரத்திலயோ மணியை பாத்துங்க. மணி எத்தனை? 4 மணியா கூட இருக்கட்டும். உனக்கு என்ன அரை மணி நேரம் தரேன். சரி, நீ பேசு. நான் ஓரமா நிக்கிறேன், அது வரையும் சும்மாவே நிக்கிறேன், நீ பேசு. சரி, நல்ல ஒரு வாய்ப்பு. இப்படி சொல்லுவாரு, ஆனா திடீர்னு அவருக்கு ஏதாவது வந்துரும். அப்புறம் திரும்ப வந்து ஒளிபெருக்கி முன்னாடி நின்று பேச வந்த விஷயத்தையே வந்து கெடுத்து விட்டுருவாரு. இப்ப நீங்க என்ன நினைச்சு வந்திருக்கீங்க அப்படின்னா, காயத்ரிய பேச விட்டோம்னா பேர் எடுக்க முடியாது, எடுத்து வச்ச பேரையும் கெடுத்துட்டு போயிருவோம். அதனால பேசவே விடாம பேசி பேர் எடுத்துட்டு போயிடலாம் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நான் என்ன தெரியுங்களா நினைக்கிறேன், மக்களுக்கு தெரியாத பல கருத்துக்களை சொல்லணும். அதுக்கு தான் காலையில வாங்குறோம். நீ பெரியாளா, நான் பெரியாளா, இது அது அப்படின்னு மேடை நாகரிகம் மட்டும் பேசி காலையில இந்த வருமானத்தை வாங்கிட்டு போய் சோறு பொங்கி சாப்பிடுற ஆளு நான் கிடையாது. நிப்பாட்டுங்க, நான் பேசி முடிச்சுக்கிறேன், அப்புறம் பேசுங்க. நீங்க இப்ப அரை மணி நேரம் உனக்கு நேரம் கொடுக்குறேன், நீ என்ன வேணாலும் பேசு அப்படின்னு பாத்தீங்களா? நல்ல அறிவாளிக்கு அரை மணி நேரம் தேவையே இல்லை. எனக்கு இப்படி நொடி பொழுது போதும் நான் பேர் எடுத்துட்டு போறதுக்கு. ஒரு புலவன் இருந்தாராம், இவ்வளவு விஷயங்கள் நான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கேன். இவர் வந்ததுல இருந்து என்னைய குறை சொல்லியே பேசாம நிக்க வச்சுட்டே இவர் பேசிக்கிட்டே இருக்காரு. நல்ல நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கே தெரியும் யாரு எப்படின்ற விஷயம் உங்களுக்கே தெரியும். ஒரு புலவர் இருந்தாராம், அந்த புலவர் வந்து வறுமையில ரொம்ப வாடினாராம். நான் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்குமே சம்பந்தத்தோட தான் பேசுவேன். இவர் என்ன சொன்னாரு, உனக்கு அரை மணி நேரம் தரேன். ஐயா நல்லா கவனிங்க, இவர் திசை மாற்றுவாரு, அதெல்லாம் கவனிக்காதீங்க. நான் ஒரு பெண்ணா இருந்து இங்க நான் போராடிக்கிட்டு இருக்கேன், தயவு செய்து எல்லாரும் நல்லா கவனிங்க. இவ்வளவு பேச்சு பேசினார்ல, ஒரு பெண்ணா அப்படியா நீ இப்படி எப்படி, நல்லா கவனிங்க கொஞ்சம். அரை மணி நேரம் உனக்கு கொடுக்குறேன், எங்க பேசு பாப்பா அப்படின்னு பாத்தீங்களா? எனக்கு காயத்ரிக்கு, இந்த திண்டுக்கல் காயத்ரிக்கு அரை மணி நேரம் தேவையில்ல, நொடி பொழுதுல நான் பேர் எடுத்து போயிருவேன். வெங்கடேஷ் 1 மணி நேரமா கத்திக்கிட்டே இருந்தாலும் நல்ல அறிவாளி மக்களுக்கு நல்லா புரிஞ்சு போயிடும், இந்த ஆள் ஏதோ பண்றாயா பேச விடாம அப்படின்னு நல்ல அறிவாளிகளுக்கு புரிஞ்சு போயிடும். ஒரு வறுமையில வாடக்கூடிய ஒரு புலவன் இருந்தாராம். அவர் என்ன தெரியுங்களா பண்ணாரா, மன்னன் கிட்ட போய், ஐயா நான் ரொம்ப பசியில இருக்கேன், எனக்கு ஏதாவது பணம் காசு ஏதாவது இருந்தா வேணும் அப்படின்னு கேட்டாராம். அப்ப மன்னன் கேட்டாரா, ஐயா நல்லா கவனிங்க, உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். அப்ப கேட்டாரா, நான் ஒரு 5 கேள்வி உன்கிட்ட கேட்கிறேன், உனக்கு திறமை இருந்தா இங்கே
உனக்கு திறமை இருந்தா பேச விட்டு பேசி பேர் எடுத்து இங்க ஒளி போய் சே நான் கோவமே பட மாட்டேன். நான் ரொம்ப தன்னடக்கமான பிள்ளை. நல்லா படிச்சவங்களுக்கு எப்பவுமே கோவம் வராது. நான் சிரிச்சுக்கிட்டே பேசக்கூடிய பிள்ளை. எனக்கு கொஞ்ச நேரம் மட்டும் அவகாசம் கொடுங்களேன். அப்ப அந்த மன்னன் கேட்டாரா, நான் ஒரு 5 கேள்வி கேட்கிறேன்டா உன்ட்ட. இப்ப அப்படிதானே இறங்க வேண்டிய சூழல் ஆகுதா இல்லையா நமக்கு? நீ அது இது நீ இப்படியா அப்படியா அப்படிங்கிறப்ப நம்மளும் அந்த மாதிரி இறங்க வேண்டிய சூழல் இல்லையா? அந்த சூழல். ஒரு 5 கேள்வி கேட்கிறேன்டா உன்ட்ட, நீ இதுக்கு பதில் சொல்லிட்டீனா ரொம்ப வறுமையில இருக்க, நீ இந்த காட்டு கத்துறப்ப எனக்கு நல்லா தெரியுது, ரொம்ப உடல்நிலையே முடியாம இருக்கிற, பசியில வறுமையில ரொம்ப பஞ்சத்துல அடிபட்டு கிடக்கிறடா, நீ பொழைச்சு போகணும்னா நான் கேட்கிற 5 கேள்விக்கு நீ பதில் சொன்னாதான் போக முடியும் அப்படின்னு கேட்டாராம். அந்த 5 கேள்வி என்ன தெரியுங்களா ஐயா? உன்னிடம் இல்லாதது என்ன அப்படின்னு கேட்டாராம். இதயம் என்ன அப்படின்னு கேட்டாராம். உன்னிடம் இருப்பது என்ன அப்படின்னு கேட்டாராம். சுவையற்றது என்ன அப்படின்னு கேட்டாராம். உனக்கு என்ன வேண்டும்னு கேட்டாராம். இந்த 5 கேள்வியை கேட்டாரா ஒரு மன்னன் ஆகப்பட்ட. நன்றி நன்றி நன்றி. 5 கேள்வி கேட்டாராம். அந்த புலவன் என்ன தெரியுங்களா பண்ணா? ஒரே பதில் தான். நீ இங்க பாரு, 1/2 மணி நேரம்லாம் எனக்கு தேவையே கிடையாது, நொடி பொழுது போதும். 5 கேள்வி என்ன 5 கேள்வி? நீ எல்லாம் என்ன பெரிய அறிவாளியா? அறிவாளி மாதிரி நடிச்சுக்கிட்டாலே ஒரு மன்னன் நீ எல்லாம் 5 கேள்வி கேட்கிற, அது வறுமையில நின்றுகிட்டு இருக்கேன் நானு. என்கிட்ட இவ்வளவு பேச்சு தேவையா உனக்கு? 5 கேள்விக்கு ஒரே பதில் தான். திருவேங்கட நாதான்னு சொன்னாராம். திருவேங்கட நாதான்னா யாருடைய பெயர் தெரியுங்களா? அந்த ஏழுமலையான் அந்த பெருமாள் வெங்கடேஸ்வருடைய மாற்று பெயர் தான் திருவேங்கடநாதா அப்படின்னு சொன்னார். என்னடா அது 5 கேள்வியை நான் கேட்கிறேன், நீ திருதுரன் முடிச்சுக்கிட்டு ஒரே பதில சொல்றியே, இப்படியே தப்பிச்சு போயிடலாம் நினைக்கிறியா? இங்க பாரு, என்னைய பாரு, கேள்வி கேட்டதுனாரு என்னைய பாரு, ரொம்ப முழிக்கிறியே என்ன? இல்லையே, வேர்க்குதே, முகம் வேர்க்குதே என்ன? ஐயோ புருவம்லாம் நடுங்குதே, கால்லாம் நடுங்குதே. 5 கேள்வி கேட்டிருக்கேன், ஒரு பதில் தானே சொல்லியிருக்கேன், இது எப்படி பொருத்தமாகுமா அப்படின்னு மன்னன் பேசிக்கிட்டே இருந்தார். இந்த புலவனுக்கு கோவம் வந்துருச்சான். பேச விட்டாதனடா பேச முடியும், பதிலும் சொல்ல விட மாட்டேங்கிற, 5 கேள்வியை வேற கேட்டு வச்சிருக்கிற, பதிலையாவது சொல்ல விட அப்படின்னு சொன்னாரா. நீ என்ன முதல் கேள்வி கேட்ட? உன்னிடம் இல்லாதது என்ன? திருனா செல்வம். இதயம் என்ன? உன்னுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கு? வேங்கட ரொம்ப வெந்து போய், வெந்தலால் வெந்து போய் இருக்கு. உன்னிடம் இருப்பது என்ன? கடன். நீ சுவையற்றது என்ன? நான் அப்படின்னாரு. உனக்கு வேண்டுவது என்ன? உன்னால் முடிந்ததை தா. தான்னு சொல்லி முடிச்சாராம். 5 கேள்விக்கு ஒரு பதில சொன்னதும் அன்னைக்கு ஒரு புலவனாகப்பட்ட ஒருத்தர் தான். அதனால அறிவாளிகளுக்கு நிறைய நேரம் தேவையே இல்லை. 8.25 லட்சணமே எமனேறும் பரியே மட்டிற்பெரியம்மை வாகனமே குட்டி செவரே எல்லாம் எதுக்கு பயன்பட போற? முட்டை மேற்கூரையில் விட குட்டி செவரே யார்? குலராமன் தூதுவனே, குரங்கு பயலே குலராமன் தூதுவனே யாரடா கேட்டாடே? யாரடா கேட்கிற? ஆரை கீரை தானடா கேட்டாய் அப்படின்னு அன்னைக்கு அவ்வை பிராட்டி கம்மனாகப்பட்டவருக்கு பாடம் எடுத்தாங்க. எதனால? அன்னைக்கு அந்த அம்மா பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுனாலதான் இன்னைக்கு அவ்வை பிராட்டியை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்படி எத்தனையோ விஷயங்களை பேசிக்கிட்டே போலாம். நீங்க பேச உங்களுக்கு இடம் கொடுத்தா எப்படி மக்களுக்கு சேர வேண்டிய பேச்சுக்களை பேச மாட்டீங்க. நான் பேசுறதுல என்ன குற்றம் இருக்கு? பெரிய நக்கீரர் பரம்பரை. ஏன் சாமி குற்றம் கண்டுபிடிச்ச பேர் எடுங்க. கதை சொல்ற மாதிரி சொல்லி இல்ல நான் இல்லங்க. ஏன்னா நாளிலை பந்தலடி நடுவிலை காலடி அது என்னடி அப்படின்னு ஒரு பெண்மணியை பார்த்து, அறிவி சார்ந்த பெண்மணியை பார்த்து கேட்கலாமா? நீ ஏன் சபையில டீ கொடுங்க, ரொம்ப பேசிட்டாரு பாவத்தை. நல்ல மக்களுக்கு தேவையான கருத்து அப்படி அள்ளி வீசிட்டாரு. படிச்ச விஷயத்த சம்பளம் வெக்கமா இல்லையா? கை நீட்டி கால வருமானத்தை மக்களுடைய உழைப்ப வாங்கிட்டு போறமே வெக்கமா இல்ல கொஞ்சம் கூட? வள்ளியம்மா பேசல என்ன குறை இருக்கு? அதை கண்டுபிடிச்சு பேசி மக்கள்கிட்ட பேர என்ன ஒரு பொழப்பு, இதெல்லாம் ஒரு பொழப்பு.